மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இவ உன்னோட மகளேதான். எனக்கும் அப்படித்தான் சொல்ல தோணுது. இந்த வீட்ல உள்ளவங்க உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற பழக்கம் இதுவரைக்கும் இல்லையே. ஆனா இவ செய்யறானா இது அவளோட அப்பா அம்மா சொல்லி கொடுத்த பழக்கமா இருக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத. இப்போ சொந்தம்னு சொல்லிக்க உனக்கு ஒரு மக இருக்கால்ல, அது இந்த கடவுள் கொடுத்த வரோன்னு நீ நினைச்சுக்க பார்வதி. இந்து, பார்வதி கூட ஆபீஸ்க்கு போக போறல, நல்ல நேரம் பார்த்து தான் கிளம்பணும். அந்த கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால உன்னை புரிஞ்சுக்காதவங்க கூட உன்னை புரிஞ்சுக்குவாங்க. இந்து இந்து சாமியை கும்பிட்டுட்டு கிளம்புமா. கடவுளே, எல்லாரும் நல்லபடியா பாத்துக்கப்பா. வாமா போலாம். இந்து, நீ ஆபீஸ்க்கு போறியா? ஆமா அத்தை. நீ எதுக்கு ஆபீஸ்க்கு போற? இந்து ஒண்ணு தனியா போகல, பார்வதியும் கூட துணைக்கு போற. பார்வதி, இப்போ இந்து ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? நீயே ஆபீஸ் பக்கம் வரதில்ல. முன்னாடியெல்லாம் எனக்கு ஆஃபீஸ்க்கு வரதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு ஆஃபீஸ்க்கு போகணும்னு தோணுது. நான் இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. நீ ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்றது ஓகே, ஆனா நீ எதுக்காக இந்துவை கூட்டிட்டு போகணும்? இந்து ஆஃபீஸ்க்கு வரதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஓஹோ, அப்படியா? நீ வேணும்னு தான் இந்து ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறியா? அத்தை, பார்வதி அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கல. நான் சும்மா தான் அவங்க கூட போறேன். இந்து, நீ எதுவும் பேசாத. நீ என்னோட மருமக. பார்வதிக்கும் உனக்கும் எந்த உறவும் இல்ல, அத ஞாபகத்துல வச்சுக்கோ. என்னோட மருமக எங்க போகணும், என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ற அத்தாரிட்டி எனக்கு மட்டும்தான் இருக்கு. நீ யார்கிட்ட கேட்டுட்டு ஆபீஸ்க்கு போக முடிவெடுத்த? அத்தை, அது பார்வதி அம்மா கூப்பிட்டதுனால தான் நான் போகலான்னு நினைச்சேன். அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் போயிட்டு வர சொன்னாரு. அதான் பார்வதி அம்மா கூட ஆஃபீஸ் போகலான்னு முடிவெடுத்தேன். பார்வதி உன்னை கேட்டப்போ நீ அருண் கிட்ட போய் கேட்ட. நீ ஏன் என்கிட்ட கேட்கல? நீ என்கிட்ட கேட்கல, இல்ல வேற யார்கிட்டயாவது கேட்டியா? என்கிட்ட கேட்டுட்டு ஆசீர்வாதமும் வாங்கிக்கிட்டா. ஏன் அனுமதி இல்லாம வேற யார்கிட்டயும் அனுமதி வாங்கணுமா? இந்த வீட்டுக்கு நான் தான் பெரியவ, நீ இல்ல, தெரிஞ்சுக்க. அத்தை, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. என் பையன் இவள கல்யாணம் பண்ணது ஆபீஸ்க்கு போய் பார்வதிக்கு துணையா இருக்கிறதுக்காக இல்ல, வீட்ல இருந்து பொறுப்பா குடும்பத்தை கவனிச்சுக்கிறதுக்காக மட்டும்தான். என் பையன் இவ ஆபீஸ்க்கு போறதுக்கு அனுமதி தரமாட்டான். ஒருவேளை அவன் ஓகே சொல்லியிருந்தானா அவன் என்ன பார்த்து சொல்லட்டும். அம்மா, என்ன இந்து, என்ன பிரச்சனை? அது என்னங்க? டேய், இந்து பார்வதி கூட ஆபீஸ் போறதுக்கு நீ ஒத்துக்கிட்டியா? உன்னதாண்டா கேக்குறேன். இவ ஆபீஸ்க்கு போறதுக்கு நீ சம்மதம் சொன்னியா? கொடுத்தேன். நான் அனுமதி கொடுத்ததுனால தான் இந்து பார்வதியத்தை கூட ஆபீஸ் போயிட்டு இருக்கா. அத சாக்கா வச்சு இப்ப எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அருண், இந்து, நீ போய் ரெடியாகு. இந்து, ஒன்னதான் ரெடியாக சொன்னேன். சரிங்க. அத்த, இந்து ஆபீஸ்க்கு வர வச்சதுக்கு உங்க பெரிய மனசுதான் காரணம். அத்த, இந்துவை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்தா மட்டும் போதாது, அவளை ஆபீஸ்லயே இருக்க சொல்லுங்க. ஆபீஸ் வேலைங்களை நானும் ஆனந்தும் அவளுக்கு சொல்லித்தரோம்.
நீங்க இந்துவை கூட்டிகிட்டு வந்து ஆஃபீஸ்ல விட்டா மட்டும் போதும், மீதியை நாங்க பாத்துக்கிறோம். இந்துவோட விஷயத்துல வேற யாரும் அபிப்பிராயம் சொல்ல வேண்டாம். அருண் பேசிட்டு போனதை கேட்டிங்களா? இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே. இந்துவை ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போறதுக்கு நான் ஒன்றும் ஆசைப்படவே இல்லை அண்ணி. நீங்க இப்ப என்கிட்ட ஒன்று கேட்டீங்கல்ல, இந்துவை ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போறதுக்கு நான் தான் ரொம்ப அவசரப்படுறேன்னு. இந்த கொஸ்டினை நீங்க என்கிட்ட கேட்டிருக்கவே கூடாது, உங்க பையன்கிட்ட தான் கேட்டிருக்கணும். சுபத்ரா, உன் பசங்க கிட்ட எதையோ சொல்லி அவங்கள உங்க வழிக்கு கொண்டு வரணும்னு மட்டும் நினைக்காதீங்க. பிள்ளைங்க தோளுக்கு மேல வளர்ந்துட்டா நண்பனாத்தான் பார்க்கணும். அப்படி வளர்ந்த பிள்ளைங்க கிட்ட நீ சொல்றத தான் கேட்கணும்னு கட்டாயப்படுத்த முடியாது. அவங்களுக்கும் சொந்தமா முடிவெடுக்கணுங்கிற ஆசையும் இருக்கும். உன் பிள்ளையே அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நீ அதை மாத்தணும்னு நினைக்காத. உன்னை மாத்திக்க முயற்சி பண்ணு. ஐயோ கடவுளே, இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது மனசுல நிம்மதியே இல்லாம போயிடும் போல. முதல்ல பார்வதி இந்துவ பிஏவா அப்பாயின்மெண்ட் பண்ணா, இப்ப பாரு அவளை ஆபீஸ்க்கே கூட்டிட்டு போயிருக்கா. ஐயோ, இந்துக்கு அப்படி என்னதான் டேலண்ட் இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது. அம்மா, சுபத்ராத்தை எதுக்காக இதெல்லாம் தடுத்து நிறுத்தாம விட்டுட்டாங்க? எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் பார்வதி சித்தி சுபத்ரா அத்தை கிட்ட அனுமதி கேட்கறத நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். இதுக்கப்புறம் சுபத்ரா தும்பணும்னா கூட பார்வதி கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் தும்பணும் போல இருக்கு. அருண் மாமாக்கு இப்ப என்னமோ பார்வதி சித்தி தான் பெத்த அம்மா போல. சுபத்ரா அத்தை சொல்றத கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாரு. அம்மா, அப்பா கிட்டே மாமா கிட்டே சொல்லி அருண் மாமாவையும் அண்ணனி வேலைக்கு போக வேணாம்னு சொல்லுங்க. இந்துக்கும் ஆபீஸ்ல மட்டும் ஏதாவது போஸ்டிங் கொடுத்தாங்கன்னா அவங்க நினைச்சா அதை தடுக்கலாம் இல்லையா? விஸ்வனனும் உங்க அப்பாவும் இன்னைக்கு ஆபீஸ் போறதுக்கு வாய்ப்பே இல்ல. புது ஆபீஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குல்ல, அவங்க அங்க போயிருக்காங்க. எதுக்குமா இப்படி எல்லாம் காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க? விசு மாமாவும் அப்பாவும் சொன்னா பார்வதி சித்தி கேட்க மாட்டாங்க, நேரடியாவே சொல்லிருக்கலாம்ல. இங்க பாருடி, சுபத்ரா பேச்சே கேட்காத பார்வதி அவங்க பேச்சு கேட்டுருவாளா? இதுக்கு எதுக்கு அவங்கள வர வச்சு அவமானப்படுத்தணும்? இந்துதான் இப்ப எல்லாத்துக்கும் சைன் பண்ணிட்டு இருக்கா. என்னால அதை சகிச்சுக்க முடியலம்மா. இந்த வாழ்க்கையில எனக்கு கிடைக்க வேண்டியது. அவ மட்டும் செத்து போயிருந்தா இன்னைக்கு இந்தோட இடத்துல இருந்து நீதான் பார்வதி கூட கண்டிப்பா போயிருப்ப. அந்த விஷயத்துல உனக்கு என்னடி சந்தேகம்? அம்மா, சில சமயங்கள்ல என்னையே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சூழ்நிலை உருவாகுது. வர கோவத்துக்கு அந்த இந்துவை ஏதாவது ஒண்ணு பண்ணி நானே கொன்னுடலான் இருக்கேன். ஐயோ, இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் தயவு செய்து நீ பண்ணிடாத. ஒருவேளை அப்படி நீ பண்ணினா இந்து உயிரோட இருக்கும்போது உனக்கு பிரயோஜனம் இல்ல, செத்ததுக்கு அப்புறமா உனக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஒருவேளை நீ ஜெயிலுக்கு போயிட்டா அருணை எப்படி கல்யாணம் பண்ணிப்ப? இந்துவை கொன்னது நீதான் அருணுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ஜென்மத்துல உன்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டான். அந்த இந்துக்கு எதிராக என்னால எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சுமா. அவளுக்கு தான் அதிகமான சக்தி உருவாகிட்டே இருக்கு. இங்க பாரு, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இந்து ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் அங்க என்னதான் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆபீஸ்ல மேனேஜரா இருக்க ராமமூர்த்தி நம்ம சுபத்ராக்கு சொந்தம் தானே. அங்க என்ன நடந்தாலும் சுபத்ராக்கு தெரியும். பார்வதியோட எண்ணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. கடவுள் எல்லாருக்கும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் தாம்மா கொடுப்பாரு. நானும் ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போய் சாமி கும்பிடணும்னு தான் நினைச்சேன். நீ அடுத்தடுத்து எடுத்து வைக்க போற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கணும். அதுக்காக தான் நான் கோவில்ல போய் பூஜை பண்ணிட்டு வந்தேன். முன்னாடியெல்லாம் நீயும் அந்த கோவிலுக்கு அடிக்கடி வருவல்ல? அந்த கோவில் பூசாரிய உனக்கு நல்லா தெரியும் போல இருக்கு. எனக்கும் அந்த கோவிலுக்கும் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து சொந்தம் தொடர்ந்துட்டு இருக்கு. அந்த பூசாரிய நான் அன்னையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீ பட்ட கஷ்டம்லாம் அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அதனால்தான் உன் மேல அதிகமா பாசம் வச்சிருக்காரு. ஆமா, உன்னோட அம்மாவை அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் போல இருக்கு.
அம்மாக்கும் அவருக்கும் நல்ல பழக்கம் இருக்கும் போல. அதனால தான் என் அம்மாவை பத்தி அடிக்கடி பேசிட்டே இருப்பாரு. உன்னோட அம்மாவுக்கும் அந்த பூசாரிக்கும் இடையில ஒரு சாதாரணமான உறவு இல்லைன்னு நினைக்கிறேன். அதை விட புனிதமான உறவு இருக்கு. டிரைவர், நீ கொஞ்சம் வழி விட்டு போ, ஏதாவது எமர்ஜென்சியா இருக்க போகுது. சரிங்க மேடம். விக்ரமன். இவன் தான் விக்ரமனா? இந்துலேக்கா மேடம், கொஞ்சம் வெளியே வாங்க. ஒரு கணக்கை முடிக்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் இறங்கி வாங்க மேடம். நீங்க எதுக்காக இப்ப வண்டியை வழிமறிச்சீங்க? வெளியே இறங்கி வாங்க மேடம், நான் என்னன்னு சொல்றேன். சீ, வெளியே வா. வா இந்து. உங்களுக்கு என்னதான் வேணும்? என்ன வேணும்னு இவகிட்ட சொல்றேன். இங்க பாரு, அன்னைக்கு உன் புருஷன் என் கணத்துல அரைஞ்சப்போ நீ ரொம்ப சந்தோஷமா தானே இருந்த. உன் புருஷன் இல்லாம வெளியே வருவ நீ நினைச்சு கூட பார்க்கல, சரிதானே? அன்னைக்கு ரகு அங்க வந்து உன்னையும் உன் புருஷனையும் தப்பிக்க வச்சுட்டான். நான் தோத்து போயிட்டேன்ல நீ நினைச்ச. உங்களுக்கு என்னதான் வேணும்னு சொல்லுங்க. இவ தான் எனக்கு வேணும். நீ யாருடா ஃபோன் பண்ற? ஃபோன் பண்ணன்னு தெரிஞ்சுட்டு உன் கையை வெட்டிடுவேன். இங்க பாரு, உங்க அப்பா சுகுமார என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போக கூடாதுன்னு நீ என்ன பிளாக் பண்ணல. அதை தெரிஞ்சுக்கிட்டு தாண்டி உன்னை பார்க்க நான் இங்க வந்திருக்கேன். நீ என்னோட வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு பிளாக் பண்ணணும்னு நான் அதை சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் அதை பண்ணேன். என் அப்பா சித்தியோட அனுதாபத்தை வாங்கி அந்த வீட்டுக்குள்ள போய் நீ என்ன வேணா பண்ணலான்னு கனவு காணாத. இங்க பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் விக்ரமா. என் வீட்டுக்கார்கிட்டயும் என் மாமா கிட்டயும் நீ வாங்கின அடியை நான் தான் பார்த்தனே. மும்பைல இருந்து எந்த விஷயத்துக்காக நீங்க வந்திருக்கியோ அது கண்டிப்பா நடக்காது. என் வீட்டுக்குள்ள நீ போகாம இருக்க என்னால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் கண்டிப்பா பண்ணதான் போறேன். இங்க பாரு இந்து, ரகு இருக்கிறதுனால தான் நீ ஜான்சி ராணி மாதிரி பேசிட்டு இருக்கல்ல. அவனை முன்னாடி வச்சு என்ன பண்றான்னு பார்த்துட்டே இரு. ரகு மாமா மேல உன்னால கை வைக்க முடியாது. தேவையில்லாம பேசாம அவர் மேல கை வச்சு பாரு, அப்போ உனக்கு தெரிய வரும். அப்போ அவன் அடிக்கிறத நீ பார்க்கணுமா? உன் முன்னாடி வச்சே நான் அவனை அடிக்கிறேன்டி. என் கூட வா. வா, என் கையை விடு. கூட வா. நான் ரகு மேல கையை வைக்கிறத நீ பார்க்கணும்ல. விடுன்னு சொல்றல. என்னால உன் கையை விட முடியாது. என்ன பண்ணுவ? இங்க பாரு, அன்னைக்கு உன் தம்பி எனக்கு எடுக்க வந்தப்போ அழுதுட்டு இருந்த இந்து நான் கிடையாது. உனக்கு அதை புரிஞ்சுக்கணும்னா நீ முயற்சி பண்ணி பாரு. இப்பவே நீ தெரிஞ்சுப்ப இந்துலேக்கா யாருன்னு. நீ எல்லாரையும் சாதாரணமா நினைக்காத விக்ரமா. அப்படி நினைச்சா இப்படிதான் அடி வாங்குவ. வாங்கம்மா நம்ம போலாம். வினோத்தண்ணா, வண்டி எடுங்க. சரிங்கம்மா. இந்து, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபீஸ் வந்துரும்.
இதுதான் நம்மளோட ஆஃபீஸ். நீங்க ஏமா என்ன அப்படி பாக்குறீங்க? அது ஒண்ணும் இல்லை இந்து. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அவன் கன்னத்துல அரைஞ்சல, அது உண்மையான யோசிச்சுட்டு இருக்கேன். அதுதான் விஷயமா? நீங்க பயந்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் அவனை பார்த்தப்போ நான் கொஞ்சம் பயந்துட்டேன். இப்ப அந்த பயம் இல்ல. இவ்வளவு தைரியத்தை எல்லாம் நீ எங்க தான் மறைச்சு வச்சிருந்தன்னு எனக்கு புரியல. அம்மா, ஒரு பால்காரியா பால் வித்து வாழ்ந்துட்டு இருந்த போது இந்த தைரியம் எனக்கு எப்படியோ வந்துச்சு. அது எல்லாமே கடவுள் அருளாலதான். அவனை நான் பார்த்தப்போ என்னை இந்த மாதிரி பண்ண சொல்லி என் மனசுக்குள்ள இருந்து யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை அது கடவுளா இருக்கலாம். நீ இந்த அளவுக்கு தைரியசாலியா இருப்பேன்னு உன்னை பார்க்கும்போது தெரியுது. உங்களை பார்க்கும்போது கூட தான் தைரியமான ஆள் மாதிரி தெரியல. ஆனா நீங்க தான் தைரியமான ஆளாச்சே. நீ கூட இருக்கிறதா என்னோட தைரியம். அப்படியா? நீங்க கூட இருக்கிறது தான் எனக்கு தைரியமா? நீங்க இருந்ததுனாலதான் நான் அவன்கிட்ட அந்த மாதிரி பேசினேன். நான் உன் கூட தான் இருக்கேன்னு நீ சும்மா தான் சொல்லிட்டு இருக்க. சொல்ல போனா உன் முகத்துல வந்த கோவத்தை நான் பார்த்தேனே. இந்த மாதிரி கோவம்லாம் கண்டிப்பா அப்பப்ப வரணும். ஒரு பொண்ணுக்கு எப்பவுமே தைரியம் முக்கியம். அதை விட்டுட்டு பயந்து முடிவெடுக்க முடியாம கண்ணீர் விட்டு அழறதெல்லாம் பொண்ணுங்களோட வாழ்க்கையே இல்லை. இனிமே வர கஷ்டங்களையும் நீ ஃபேஸ் பண்ணியே ஆகணும். அதுக்கேத்த இடம் தான் இது. இப்ப நடக்க போறது எல்லாமே பறிச்ச மாதிரி அதையும் நீ ஜெயிச்சு காட்டணும். இங்க பாரு, இனிமே நீ தைரியமா போராடு. அம்மா, ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க? நீ உள்ள வா, வந்தாதான் உனக்கு எல்லாம் புரியும். வா. குட் மார்னிங் குட் மேடம். மார்னிங். பார்வதி மேடம் சொல்லாம கொள்ளாம எதுக்கு இங்க வந்திருக்காங்க? உட்கார் இந்து. ஹலோ, மேனேஜர் ராமமூர்த்தி தானே? நான் பார்வதி பேசுறேன். ஒரு மீட்டிங் இருக்கு, என்னோட கேபினுக்கு வாங்க. அட கடவுளே, இவங்க எதுக்காக இப்போ ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க? பார்வதி அம்மாவோட கால் பட்ட உடனே முக்கியமான ஃபைல்ஸ்லாம் கீழே விழ ஆரம்பிச்சிடுச்சே. சகுனமே சரியில்லையே. பார்வதி மேடம் எப்பவுமே மீட்டிங்னு கூப்பிட மாட்டாங்களே, இப்போ என்ன திடீர்னு? யாருக்கு தெரியும்? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் ராமமூர்த்தி. என்ன ஃபைல் இது? மேடம், இதெல்லாம் நீங்க சைன் பண்ண வேண்டிய ஃபைல். இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், முதல்ல நீங்க உட்காருங்க. ஓகே மேடம். மேடம், இவங்க அருண் சாரோட ஒய்ஃப் இந்துலேகா மேடம் தானே? ஆமா, இந்து தான். இந்து, இவர் தான் மூர்த்தி சார், நம்ம ஆபீஸோட மேனேஜர். வணக்கம் சார். அது வந்து மேடம், சுபத்ரா மேடம் சொல்லாம இங்க எந்த மீட்டிங்கும் நடக்காது. நீங்க சடனா கூப்பிட்டு சொன்னோனே நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அது வந்து சுபத்ரா மேடம் கிட்ட நான் சொல்ல வேணாமா? இந்த மீட்டிங்க்கு அவங்களோட பெர்மிஷன்லாம் அவசியம் இல்ல மூர்த்தி. உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்க கால் பண்ணி சொல்லிக்கோங்க. ஆனா இந்த மீட்டிங் நான் இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரெண்டு பேர் வாங்க, உட்காருங்க. நீங்க ரெண்டு பேரும் வரத நாங்க எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம். வரதுக்கு ஏன் லேட் ஆயிடுச்சு? வீட்ல இருக்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர லேட் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்து வீட்டு வேலையை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஆஃபீஸ் வேலையும் நடக்காது, வீட்டு வேலையும் நடக்காது. அப்புறம் அத்தை, எதுக்காக எங்களை வர சொன்னீங்க? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் நான் உங்க ரெண்டு பேரையும் வர சொன்னேன். என்ன விஷயம் சித்தி? இந்த கம்பெனிக்கு சீஃப் ஃபினான்ஸ் கண்ட்ரோல் போஸ்ட்டுக்கு நான் ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ண போறேன். இன்னையில இருந்து அந்த போஸ்டிங்க்கு நான் இந்துவை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்து, ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூங்க. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ அனந்த் அண்ணா.
கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மூர்த்தி சார். மேனேஜர் மேடம், இன்னைக்கே நீங்க இந்துவுக்கு ஒரு கேபினை அலர்ட் பண்ணி கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க. மேடம் அது வந்து இந்த போஸ்ட் இப்போ சுபத்ரா மேடம் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த கேபின் இப்போவும் சுபத்ரா மேடமோடது தான். அவங்கள ஒரு வார்த்தை கேட்டுட்டு. இந்துவுக்காக அந்த ரூமை திறந்து வைக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? இருந்தால் என்னன்னு சொல்லுங்க. இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணாமல் எப்படி மேடம்? இந்த விஷயத்த நீங்க யாருக்கிட்டே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இது கம்பெனி எம்டியோட முடிவு. இதுக்கு நீங்க ஒத்துழைச்சா போதும். மேனேஜர், நீங்க போய் அந்த கேபினை இந்துக்காக ரெடி பண்ணுங்க. ஷூர் மேடம். அம்மா, சுபத்ராத்தை பார்த்துட்டு இருக்க வேலைய இனிமே நான் பார்த்தா அது பிரச்சனை ஆயிடும்ல. என்ன பிரச்சனையாகும்? இந்து, அம்மாக்கு இந்த ஆபீஸ்ல எக்கச்சக்கமா வேலை இருக்கு. ஆமா, இந்த பொறுப்பை இந்து ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சுபத்ரா அத்தை கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அத்தை ரொம்ப சந்தோஷமாவும் இருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு இந்த வேலை பார்த்து பழக்கம் இல்லையே. எல்லாத்தையுமே நான் உனக்கு சொல்லித்தரேன். அப்ப சரி, இந்து நீ இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கோ. அப்பாயின்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இவங்க பார்த்துப்பாங்க. வா. இந்து, இன்னையில இருந்து இதுதான் உன்னோட கேபின். மேனேஜர், இந்த போர்டை கிளியர் பண்ணிருங்க. மேடம், சுபத்ரா மேடத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா? மூர்த்தி சார், இன்னிலேருந்து சீஃப் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் அம்மா இல்லை, இந்து தானே. அப்படி இருக்கிறதுனால இந்த போர்டு எடுத்தா என்ன பிரச்சனை? எடுத்து போடுங்க சார். சரி, செஞ்சிடுறேன். இந்து நேம் போட்டு ஒரு புது போர்டு வச்சிருங்க. சீஃப் ஃபினான்ஸ் கண்ட்ரோலர் இந்துலேகா அருண்ங்கிற பேர்ல. பண்ணிடுறேன் மேடம். அம்மா, இதெல்லாம் தேவையா? ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு வரும்போது இப்படி எல்லாம் பயப்படக்கூடாது இந்து. மேனேஜர் மேடம், உங்க 3 பேர்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம் தான் நான் இங்க வந்தேன். கம்பெனி ஃபினான்சியல் சம்பந்தமா எந்த ஒரு ஃபைலையும் இந்து கிட்ட காமிச்சிட்டு ஒரு சைன் வாங்கிட்டு தான் நீங்க போகணும். இந்த ஆபீஸை பொறுத்த வரைக்கும் இந்துக்கு தெரியாம எந்த ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது, எந்த டிஸ்கஷனும் இருக்கக்கூடாது. இந்துக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அது எனக்கும் தெரிஞ்ச மாதிரி. புரியுதா மேனேஜர்? புரிஞ்சிடுச்சு மேடம். இந்து, உன்னோட பொறுப்பு ரொம்ப சாதாரணமான வேலை கிடையாது. இன்னையில இருந்து இந்த கம்பெனியோட ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீதான் பதில் சொல்லி ஆகணும். அருண், ஆனந்தா, நம்ம கம்பெனில இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸுங்களுக்கும் இந்துவை நீங்க இன்னைக்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருங்க. அதுக்காக நாங்க ரொம்ப கிராண்டா ஒரு இன்ட்ரோடக்ஷன் செரமனியை ரெடி பண்ணிருக்கோம் அத்தை. அந்த ஃபங்க்ஷன்ல நீங்களும் இந்துவும் கலந்துக்கணும். இதெல்லாம் எனக்கு இப்ப தேவையாங்க? ஆமா, ரொம்ப தேவையான விஷயம் தான். இந்து சீஃப் ஃபினான்ஸ் கண்ட்ரோலிங் போஸ்டிங்ல இருக்குது. இந்த கம்பெனில எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும்ல. அதனால இந்துவோட இன்ட்ரோடக்ஷன் செரிமனியை நாங்க பெருசா பண்ண போறோம். மேடம், அப்படின்னா நான் இங்க இருந்து கிளம்பலாம். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு மேடம். அம்மா, இந்த அளவுக்கு பொறுப்பு இருக்க வேலைலாம் எனக்கு தேவையில்லை. நான் இது வரைக்கும் கணக்கு வழக்கு பார்த்ததே கிடையாது. நம்ம நினைச்சு பார்க்காத விஷயங்கள் தானே நம்ம வாழ்க்கையில எப்பயுமே நடக்குது. இருந்தாலும் உங்க அம்மாவோட சேரை எனக்கு கொடுக்கும்போது அதை உங்க அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். என்னை பத்தி அவங்க தப்பா நினைப்பாங்களோன்னு பயமா இருக்கு. அம்மா அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க இந்து. இங்க பாரு இந்து, இந்த வேலை அத்தைக்கு ரொம்ப தலைவலியா இருந்துச்சு. நானே ஒன்று தான் அத்தைக்கு உதவியா இருந்தோம். எனக்கு பண்ண உதவிய இனிமே நீங்க இந்துக்கும் பண்ணி ஆகணும். கண்டிப்பா. இந்து, நல்லா சாமி கும்பிட்டுட்டு அந்த சேர்ல உட்காரு. போய் உட்காரு. இந்துலேகா இப்பதான் இந்துலேகா மேடமா மாறி இருக்காங்க. இந்து
இந்துவை நீங்க இந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு நீங்க ரொம்பவே ஆசைப்பட்டீங்கல்ல அத்தை? ரொம்ப கஞ்சத்தனமான ஒரு ஆள் தான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்படி ஒரு கஞ்சமான ஆளை செலக்ட் பண்ணிருக்கீங்கல்ல, நல்ல செலக்ஷன். போங்க, என்ன நீங்க? உங்களோட மருமக சார்ஜ் எடுத்துட்டு சீட்ல உட்காந்துட்டாங்க மேடம். உண்மையதான் சொல்றியா மூர்த்தி? இப்படி ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு நீ ஏன் என்கிட்ட சொல்லல? உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு பார்வதி மேடமே சொல்லிட்டாங்க. பார்வதி இத பத்தி முடிவெடுக்கும் போது அவங்க எங்க இருந்தாங்க? அருணும் ஆனந்தும்? அருண் சாரும் ஆனந்தன் சாரும் சேர்ந்து தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க மேடம். நான் என்ன பண்றது மேடம்? நான் எப்படி சொல்றது தானே கேட்க முடியும். நான் உங்க பேச்சை கேட்கலன்னா பார்வதி மேடம் என்ன வேலை விட்டு அனுப்பிடுவேன்ற டோன்ல தான் என்கிட்ட பேசுறாங்க. அப்படின்னா என்னோட பேரை தூக்கி போட்டுட்டு அவ சார்ஜ் எடுத்துட்டால? ஆமா மேடம். இன்னில இருந்து ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா முடிவுகளையும் இந்துலேக்காவை கேட்டு தான் பண்ணணும்னு சொல்றாங்க. அதனால முன்ன மாதிரி எதுவுமே நடக்காது மேடம். நாம ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணா கூட அது இந்துலேக்காவுக்கு தெரிஞ்சிடும். அப்படி ஒரு வேலையை தான் பார்வதி மேடம் கொடுத்துருக்காங்க. போதும், நான் எதையும் கேட்க விரும்பல. அடியே பார்வதி, நீ என்னோட தலைக்கே குறி வச்சிருக்கல. என்ன பகைச்சுக்கிட்டு நீ அப்பாயிண்ட் பண்ணவள நான் வெளியே அனுப்பி காட்டுறேன். நான் யாருன்னு காட்டுறேன். இந்து விக்ரமன் அடிச்சிட்டாளா? நடந்ததா சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, எனக்கும் முதல்ல நம்பிக்கை வரல. அப்புறம் நம்பினதுக்கான காரணம், இதுக்கு முன்னாடி செத்து போன விக்ரமோட தம்பியையும் இந்த பொண்ணு அடிச்சிருக்கால. இந்து அந்த அளவு மாறிட்டாளா? விக்ரமன் மேல கை வைக்கிற அளவுக்கு ஆயிட்டாளா? அம்பாட்டி வீட்டுல பூனை மாதிரி பதுங்கி பதுங்கில இருந்தா. பூனை மாதிரி பதுங்கிட்டு இருந்த பொண்ணுதான் இப்ப புலி மாதிரி பாய ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். இருந்தாலும் விக்ரமன் அவ மேல கையே வைக்கலையா? அதுதான் அதிசயம். இந்து அவனை அடிக்க ஆரம்பிச்சதும் அதிர்ச்சியில் உறைஞ்சிட்டான். ஒரு வார்த்தை கூட அவன் பேசல. இது அவன் கூட இருந்தவங்க தான் சொன்னாங்க. அது எங்க அடிய வாங்கிக்கிட்டு விக்ரமன் எதுக்காக அவளை அடிக்காம விட்டான்? விக்ரம கூட இருந்த ரவுடி பைய ஒருத்தன் சொல்றான், இதுவரைக்கும் விக்ரம எந்த பொண்ணு மேலேயும் கை வச்சது இல்லையா. அப்படின்னா அவன் எந்த மாதிரி ஆளுன்னு அவன் என்கிட்ட சொல்லல. இப்ப விஷயம் என்னன்னா, இந்து மேல இருந்த கோபம் டபுள் மடங்கு மாறிடுச்சு. அதுதாங்க இப்ப நமக்கும் தேவை. அவளை அம்பாட்டி வீட்டுல இருந்து துரத்து விட்டாதான் நான் நிம்மதியா இருப்பேன். இங்க பாரு சுமதி, நாம அவளோட வாழ்க்கையை கெடுக்கிறது நல்லதுக்கு இல்ல. நீங்க இப்பவும் இந்து அம்பாட்டி வீட்டுல இருந்து நமக்கு உதவி பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு வெக்கமே இல்லையா? நடக்காதது எதையோ நீங்க நினைச்சு பாக்காதீங்க. இப்ப இருக்கிற நிலைமையில இந்து நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டா. ஆனா அவளும் ஒரு பொண்ணு தானே. இந்து கண்டிப்பா ஒரு நாள் மாறினாலும் மாறுவா. அவளுக்குள்ள மனமாற்றம் வரணும்னா அவ இந்த வீட்டுக்கு வந்து வாழ்ற சூழ்நிலைய உருவாக்கணும். விக்ரமனை வச்சு நான் இத கண்டிப்பா பண்ணிடுவேன். சரி, இப்ப அவளை அந்த வீட்டுல இருந்து கொண்டு வரதுக்கு நீ என்ன முடிவு பண்ணிருக்க? விக்ரமனோட தம்பி கேஸே நமக்கு போதுங்க. அத திரும்ப நாம தூசி தட்டணும். இந்து ரகுவுக்கு உதவி பண்ணுவா, அது உண்மைதானே? அதுக்கப்புறம் இந்து அம்பாட்டி வீட்டுல இருந்து வெளியே வந்துருவா. நீ சொல்றதெல்லாம் நடக்குமா என்ன? ஆனா நம்ம இந்து பழைய இந்து இல்ல, அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. பழைய இந்துவோ புது இந்துவோ எனக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா அந்த விக்ரமன் அடிச்சத நான் ஒன்னும் சாதாரணமா எடுத்துக்க மாட்டேன். அவளை அப்படியே விட்டா சரி வராது. நீ என்ன பண்ண போற? நான் இப்ப இந்துக்கு போன் பண்ணி கண்டபடி திட்ட போறேங்க. இல்லனா என்னால சாப்பிடவோ தூங்கவோ முடியவே முடியாது. ஏய் ஏய், இது எதுல போய் முடியும்னு தெரியலையே. இவ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா? இவ இப்படியே பண்ணிட்டு இருந்தா சுமதி வாழ்க்கை மட்டும் இல்ல, என் வாழ்க்கையும் போயிடும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காளா? போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கிச்சன்ல வேலை பார்த்து வெட்டி முறிச்சுக்கிட்டு இருக்கா போல. என்னாச்சு? இந்துக்கு கால் பண்ணியா? அவளுக்கு நான் போன் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. அவளுக்கு தெரியும் விக்ரமன் அவ அடிச்ச விஷயம் என் காதுக்கு வந்திருக்கும் அப்படின்னு. உன்னோட வாய்க்கு பயந்து அவ செல்போனை ஆஃப் பண்ணி வச்சிருந்தா இதுக்கப்புறம் அவளோட போனை ஆன் பண்ணவே மாட்டா. அவளோட மொபைல் போனை தானே ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. வீட்ல இருக்க போனை ஆஃப் பண்ண முடியாதுல்ல. வீட்டுக்கு போன் பண்ணி பாக்குறேன்.
ஹலோ ஹலோ, யாருங்க? நான் தான் ரோசம்மா. நான் இந்துவோட சித்தி. இந்து அங்க இல்லையா? அவர் தான் போன் அவகிட்ட கொடுங்க. இந்து இங்க இல்லையே. இந்து அங்க இல்லையா? எங்க போனா? இந்துவ பார்வதி அம்மா ஷெனாய் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அவளை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிருக்காங்களா? ஆமா. எதுக்காக? அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. யார்கிட்டயாவது கேட்டு சொல்லலான்னு பார்த்தா இங்க யாருமே இல்லங்க. இந்துவோட மொபைல் ரீச் ஆகலனா நான் ஆபீஸ்ல இருக்க நம்பர் ஒன்னு கொடுக்கறேன், அது கால் பண்ணுங்க. அப்படின்னா அந்த ஆபீஸ் நம்பரை கொடுங்க. நான் அவகிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசியே ஆகணும். நம்பரை சொல்லுங்க. 04. ஏய் கட் பண்ணு. எதுக்குங்க? ஆமா, இந்து எதுக்கா இப்ப அங்க போயிருக்கா? அவளை எதுக்காக ஷேனாய்க்காரங்க ஆபீஸுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அங்க வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் டீ போட்டு கொடுக்கணும் இல்லையா? அத தவிர அவளுக்கு வேற என்ன தெரியும்? ஏய், நீ இந்துவ அவ்வளவு சாதாரணமா நினைச்சிராத. வீட்டுல அந்த பார்வதியோட அன்புக்கு பாத்திரமா இருந்துகிட்டு இருக்கா. அதனால அவளுக்கு ஆபீஸ்ல ஏதாவது போஸ்டிங் போட்டு கொடுக்க கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. ஐயோ, பெரிய போஸ்டிங். இந்து அவளுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிறதுக்காக ஷேனாய் ஆளுங்க அங்கெல்லாம் நிரப்பி வச்சிருக்காங்களா? ஏய், நீ ஒண்ணு பண்ணு. எதுக்கு அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணு. உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். பண்றேன். ஹலோ, ஷேனாய் ஆபீஸ். ஹலோ, அம்பாட்டி வீட்ல இருந்து வந்த இந்து அங்க இருக்காங்களா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சாரி, இந்துலேகா மேடமால இப்போ உங்ககிட்ட பேச முடியாது. ஏங்க அப்படி? அங்க அவளுக்கு என்ன பெரிய வேலை கொடுத்துருக்காங்களா? இங்க ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபுகளையும் இந்துலேகா மேடத்தை இன்ட்ரோ பண்ணி வைக்கிற ஃபங்க்ஷன். அது முடியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க அப்புறமா கால் பண்ணுங்களேன். ஆமா, இந்துலேகாக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க? இந்துலேகா மேடம் ஃபினான்ஸ் கண்ட்ரோலர் ஆபீசரா பொறுப்பேற்றிருக்காங்க. இந்துலேகா ஃபினான்ஸ் கண்ட்ரோல் ஆபீசரா? அவளால எப்ப என்கிட்ட பேச முடியும்? மேடத்தை அவனு கூப்பிடுறதுக்கு நீங்க யாரு? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. மேடம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு எப்ப ஃப்ரீ ஆகும்னு சொல்ல முடியாது. நீங்க அப்புறம் பண்ணுங்க. என்ன சுமதி, நீ எதுக்கு போனை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க? ஏய், நான் தான் உங்ககிட்ட முதல்ல சொன்னல, இந்து ஆபீஸ் கூட்டிட்டு போய் ஏதோ முக்கியமான போஸ்டிங் கொடுக்க போறாங்கன்னு. அங்க இந்து தானே ஃபைனான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அந்த வேலையோட வேல்யூ என்ன தெரியுமா? நம்ம சம்பந்தி வீட்டில் இருக்கிற எல்லா பணத்தையும் கண்ட்ரோல் பண்ற மேனேஜர் போஸ்ட் தான் அந்த போஸ்ட். அதாவது இந்து நினைச்சா அங்க இருந்து எவ்வளவு பணத்தை வேணாலும் அவளால எடுக்க முடியும். உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையாங்க? அவ பிச்சை போடுவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? அவ கண்ட்ரோல் எத்தனை நாளைக்கு நான் பாக்குறேன். அவ ரொம்ப நாளைக்கெல்லாம் வேலை பார்க்க மாட்டான். அவளை நான் பழைய பால்காரியா மாத்தி பால் பிசினஸ் பண்ண போறேன். அப்படி பண்ணல என் பேரு சுமதி இல்ல. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. தேவையில்லாம எதுவும் பண்ணிட்டு இருக்காத. சுமதி ஒரு சபதத்தை எடுத்துட்டானா அதை நிறைவேற்றியே தீருவான். உங்களுக்கு நான் அதை நடத்தி காட்டுறேன். இவ இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டா. இவ ஏதாவது தேவையில்லாத வேலை பண்ணி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவான்னு நினைக்கிறேன். சே, கஷ்டம்டா. சுபத்ரா, இது நமக்கு பெரிய ஏமாற்றமாச்சே. பார்வதி இந்துவை வேணும்னு ஆபீஸுக்கு கூட்டு போனது இவளை இப்படி அவமானப்படுத்ததான் மச்சான். நான் இந்த விஷயத்துல என்ன சொல்றது பிரபாகரா? உங்களாலதான் எதுவும் சொல்ல முடியாதுல்ல. என்ன அவமானப்படுத்தினது உங்க தங்கச்சி தானே. இந்த அவமானம் உங்க தங்கச்சிக்கு ஏற்பட்டிருந்தா நீங்க வாயை மூடிட்டு சும்மா இருந்திருப்பீங்களா? மச்சான், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த வேலையெல்லாம் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருந்தவ தான் என் தங்கச்சி. கம்பெனியோட கீயை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது அது ஏன்னு உங்களுக்கு புரியலையா? கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி பிரசாதம் வாங்குற மாதிரியா இந்த பிசினஸ்? அண்ணா, இது அனுமதிக்கவே கூடாது. ராதிகா, பார்வதி முடிவு எடுத்ததை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அவ ஆபீஸுக்கு வரலைனாலும் லீகலா அவ தானே கம்பெனியோட எம்டி. நீங்க என்ன சொன்னாலும் இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல. உங்க தங்கச்சி சிரிச்சுக்கிட்டே என் கழுத்து அறுத்திருக்கா.
என்னோட வேதனையும் அவமானமும் உங்களுக்கு ஒன்றும் வரலல. சுபத்ரா, இதை ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கணுமா? நீ இப்பவே ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலைகளை உன் தலையில சுமந்துட்டு இருக்க. நீ பார்த்துட்டு இருந்த வேலைகள்ல ஒன்னத்தானே பார்வதி இந்துகிட்ட கொடுத்துருக்கா. மத்ததெல்லாம் இப்போ உன்னோட அதிகாரத்துல தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது இவளுக்கு என்ன அவமானம் அதுல? இப்போ சுபத்ரா கையில இருந்து ஒரு பொறுப்பு போயிருக்கு. நாளைக்கு 2வது பொறுப்பையும் தட்டி கழிச்சிருவா. அந்த மாதிரி ரொம்ப லேட் பண்ணாம சுபத்ரா கிட்ட இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் கைப்பற்ற பார்வதியோட வேலை தான் இது. புரியுதா? சின்ன குழந்தைக்கு கூட இது நல்லாவே புரியுமே. ஆனா உங்களுக்கு இது புரியலன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இப்போ என்ன செய்யணும்னு சொல்ல வரீங்க? அண்ணன், நீங்க உங்க தங்கச்சியை மிரட்டி வைக்கணும்னே. நாம தத்தெடுக்கிறது முன்னாடி பண்ண பிளான் தப்பா போனதும் இப்ப இந்து கிட்ட பார்வதி காட்டுற நெருக்கமும் தான் இப்ப பிரச்சனையே இங்க கொண்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இன்னொரு சக்தியும் பார்வதிக்கு வந்திருக்கு. அது நம்மளோட பசங்க தான். இப்ப அருணுக்கும் ஆனந்துக்கும் பார்வதி சொல்றது மட்டும்தான் வேத வாக்கு. பார்வதி இப்ப என்ன பண்ணாலும் அவங்க பக்கம்தான் இருக்காங்க. ஓ, இருந்தாலும் பார்வதி நமக்கு எதிராக இவ்வளவு பண்றது சரியே இல்ல. வாயிலா பூச்சி தான் இப்ப அணையே உடைச்சிருக்கா. சுருக்கமா சொன்னா பார்வதி இந்துவை யூஸ் பண்ணி நம்ம எல்லாரோட தலையிலையும் அடிக்க போறான்னு நினைக்கிறேன். சீஃப் ஃபினான்ஸ் கண்ட்ரோலர் இந்துவா இருக்கும்போது பாருங்க, 10 பைசா வருமானம் கூட இனிமே நம்மளால பார்க்கவே முடியாது. நடக்குதா இல்லையா பாருங்க. இதுக்கு நான் பார்வதிய பழிக்கு பழி வாங்காம நான் எதுக்காக இந்த வீட்ல வாழ்ந்தாக்கணும்? இங்க இருந்து வெளியே போறதுதானே நல்லது. இது பாரு சுபத்ரா, இப்போதைக்கு நீ எதுவுமே பண்ண வேண்டாம். பார்வதியோட முடிவை எதிர்த்து இப்போதைக்கு நம்ம கேள்வி வேணா கேட்கலாம். ஆனா அது இந்துவுக்கு வேலை கொடுத்ததுக்காக அதுக்கு நாம எதிராக நிக்கணும்னு நம்ம பசங்க நினைச்சிடக்கூடாதுமா. அருணும் ஆனந்தனும் நம்மளை எதிர்த்துட்டு பார்வதிக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இப்போ நிறுத்தி வச்சுட்டு இது பாருங்க, நாம வேற வழியை பார்க்கணும். ஏன் தெரியுமா? பார்வதியோட முடிவுல தலையிடுறதுக்கு. மச்சான் சொல்றதுதான் சரி. அதான் இந்த பாருங்க, நடந்தது எல்லாமே நடந்து போச்சு. இத பத்தி நாம அவகிட்ட நேரடியா கேள்வி கேட்க கூடாது. அதுக்கு பதிலா வேற ஒரு வழியை கண்டுபிடிச்சு இந்துவையும் பார்வதியையும் லாக் பண்ணணும். அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணணும். பிரபாண்ணா, நீங்க இப்ப என்கிட்ட என்ன சொன்னாலும் என் மனசுல பட்ட காயம் ஆறவே ஆறாது. என்ன அவமானப்படுத்தினவங்க எனக்கு எதிரிதான். என்ன இருந்தாலும் இது நமக்கு பெரிய ஏமாற்றமா போச்சு சுபத்ரா. பார்வதி நம்ம மண்டையில நல்லாவே அடிச்சிருக்கா. பார்வதிய பழிக்கு பழி வாங்க இந்துவை யூஸ் பண்ணி அவ கதையை முடிக்க போற. என்ன எல்லா ஸ்டாஃபுங்களுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டால. இந்த விஷயத்த மேனேஜர் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே நீங்க எதுக்கு பார்வதி கிட்ட கேட்காம விட்டீங்க? நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இந்துவை அந்த இடத்துக்கு போக விடாம தடுத்திருக்கலாம்ல. அது எப்படி சுபத்ராவால தடுக்க முடியும்? அது கம்பெனி எம்டியோட முடிவா இருக்குல்ல. சுபத்ரா கிட்ட முக்கியமான பொறுப்பு இருந்தா தானே கேள்வி கேட்க முடியும். இது ஒன்றும் அப்படி இல்லையே. அத்தை, இதெல்லாம் கேட்டு என்னால பொறுமையாவே இருக்க முடியல. பார்வதி சித்திலாம் உங்க முன்னாடி வெறும் தூசி மாதிரி நினைச்சேன். என்னோட அத்தை ராணி மாதிரி உட்கார்ந்திருந்த அந்த இடத்துல தான் இப்ப பார்வதி சித்தி இந்துவை போய் உட்கார வச்சிருக்காங்க. பார்வதி அத்தை ரொம்ப புத்திசாலியா தான் யோசனை பண்ணிருக்காங்க. உங்களால இதை நினைச்சு கூட பார்க்க முடியாம போச்சுல. இப்போ என் அம்மா வருத்தப்படுறத நான் பார்த்துட்டு இருக்கேன். அத்தை, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க கூட நாங்க இருக்கோம். இந்த விஷயத்தெல்லாம் பார்வதி சித்தி பழி வாங்கதான் செய்றாங்கன்னா அவங்க இங்க வந்ததும் அவங்க முகத்துக்கு நேரா அதை கேட்டுடணும். கேட்டா என்னடி பிரயோஜனம்? பார்வதி இந்து அந்த பதவியில இருந்து தூக்கிட்டு அதுக்கு பதிலா சுபத்ரா உட்கார வைக்க போறாளா? இது தெரிஞ்சிருந்தும் அண்ணனும் அம்மாவும் அதை பத்தி பேசாம விட்டுட்டாங்கல்ல. அவங்களும் கையை விரிச்சிட்டாங்கல்ல. எப்படிமா கை கொடுப்பாங்க? இந்த வேலைக்காக தானே பார்வதி 2 பேரையும் கைக்குள்ளே போட்டு வச்சிருக்கா. அருணும் அனந்தனும் பார்வதிக்கும் இந்துக்கும் சப்போர்ட்டா இருக்கும்போது நாம என்ன பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் காரணம் அந்த இந்து தான். அவளை இந்த வீட்டை விட்டே நான் வெளியே விரட்டி அடிக்க போறேன். அதுக்கப்புறம் தான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். அருண் அதை தடையா இருக்காரு. அவங்க 2 பேருக்கும் இடையில உள்ள பாசம் யாருனாலையும் உடைக்க முடியாத சங்கிலி மாதிரி ஆயிடுச்சு. அந்த சங்கிலியை தான் உடைக்கணும்.
இந்துவையும் அருண் மாமாவையும் பிரிச்சு 2 பேரையும் தனித்தனி ஆக்கணும். இப்படி கோவப்பட்டு பேசுறத தவிர உன்னால வேற ஏதாவது பண்ண முடிஞ்சுதாடி? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.